ஹாய் மக்களே, வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி. இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த ஐபிஎல் டீமை பற்றி பார்க்க போகிற முடியும் சொன்னால் ராஜஸ்தான் ராயல். அதாவது இந்த டீமை பற்றி சொல்லணுமெண்டா சஞ்சு சாம்சன் தான் கேப்டன். சஞ்சு சாம்சனுக்கு கீழே தான் இந்த 2-3 வருடங்களாக விளையாடிக்கிட்டு வராங்க. இவங்களை பற்றி சொல்லணுமென்று சொன்னால் இவங்களோட பெட்டிங் ஆர்டர் உண்மையிலேயே செம்ம பிக்காக இருந்துச்சு. 2023 2024 எப்படியும் இவங்க 4 டீமுக்குள்ளே வந்துடுவாங்க. ஆனால் செமிஃபைனல் அல்லது ஃபைனலில் தோத்துட்டாங்க. இப்படி தான் 2-3 தரம் நடந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் உண்மையிலேயே கேப்டன் கூல் தான். அவர் யார், நம்ம தோனியை சேரோட ஒப்பிட முடியாது. ஆனால் இருந்து கேப்டன் கூல் தான். உண்மையிலே ஒரு அமைதியான எல்லா பிளானிங்கும் கச்சிதமாக போடக்கூடிய ஒரு ஆள் தான். இவருக்கு கீழே விளையாடுது அணியை பார்த்தோம்னா சஞ்சு சாம்சனுக்கு கீழே விளையாடக்கூடிய அணியை ஹெட்மயரை சொல்லலாம், யசஸ்வி ஜெய்ஸ்வாலை சொல்லலாம், ரியான் பராக், அதே போல் துருஜோல் சொல்லலாம். அதே போல் பார்த்தோம்னா நிதிஷ் ராணா ஆல்ரவுண்டராக இருக்கார். நிதிஷ் ராணா போலிங்கும் போடக்கூடிய ஒரு ஆள். அதே போல் பார்த்தோம்னா யுத்தூர் சிங், அதே போல் ஜொஃப்ரா ஆர்ச்சர் போலிங்கில் ஜொஃப்ரா ஆர்ச்சர். இந்த முறை பார்த்தோம்னா பட்லர். இவங்க இந்த டீம் என்னடா இவங்க செஞ்ச எனக்கு ஒரு கவலை என்னன்னா போல்ட்டை விட்டுட்டாங்கடாப்பா. போல்ட்டை விட்டு யாரை ஹெட்மயரை வச்சுக்கிட்டு போல்ட்டை விட்டிக்காங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே போல் உங்களுக்கு அவரோட போன வருடம் அதுக்கு முன்னுக்கு இருந்த வருடங்கள் அவர் போலிங்கை பார்த்தீங்கன்னா ஃபெஸ்ட்டுக்குள்ளே 4-5 ஓவருக்குள்ளே விக்கெட் எடுக்கக்கூடியார், விக்கெட் டேக்கர். அப்படியே ஒரு போல் ஸ்வர் பண்ணி சொல்லலாம். அவருடைய ஓவரில் எப்படியும் விக்கெட் உள்ளமாட்டு ரன்னே கம்மி பண்ணக்கூடியவர்கள். ஆனால் அவரை விட்டுட்டாங்க. எனக்கு அதான் ஒரு கவலை. இப்போ நிதிஷ் ராணா அதே போல் பார்த்தோம்னா ஜொஃப்ரா ஆர்ச்சரை எடுத்தாங்க. இந்த முறை புதுசாக எடுத்தாங்க போலிங்கில். ஜொஃப்ரா ஆர்ச்சர், மஹேஷ் தீக்ஷனா, வனிந்து ஹசரங்கா, அதே போல் பார்த்தோம்னா குமார் கார்த்திக் சிங், துஷார் தேஷ்பாண்டே. யார் சிஎஸ்கேயில் ரன்னை வாரி வாரி கொடுப்பாரு, ஆனால் விக்கெட் எடுப்பார் துஷார் தேஷ்பாண்டே. அதே போல் ஃபசுல்லா ஃபரூக்கி, அவன் உண்மையிலேயே செம்ம ஃபீக். ஃபசுல்லா ஃபரூக்கி எப்படியும் நல்ல போலிங். அதே போல் மப்பா காய்காரன் நம்மளோட போன முறை மும்பையில் எடுத்து அதிகமாக ரன் வீசினா. ஆனால் உண்மையிலேயே செம்ம பிளேயர், இளம் வீரர் தான். அதே போல் பார்த்தோம்னா சந்தீப் சர்மாவை நல்ல காலம் வச்சுருந்தாங்க, இல்லாட்டி அவனையும் விட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனும் செம்ம பவுலர். அதே போல் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ரீலங்கா பிளேயர் 2 பேர் இருக்காங்க. இதில் யாரெல்லாம்டா வனிந்து ஹசரங்க, மஹேஷ் தீக்ஷனா. வனிந்து ஹசரங்க உண்மையிலேயே அவர் விக்கெட் எடுப்பார், ஆனால் ஒரு 35-30 அந்த ரன்னுக்குள்ளே அவர் கொடுப்பார். மஹேஷ் தீக்ஷனா உண்மையிலேயே விக்கெட் எடுக்காட்டிலும் 20-25க்குள்ளே ரன்னை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஜொஃப்ரா ஆர்ச்சர் என்ன நடக்க போது தெரியாது. ஏன்னடா இதுக்கு முன்னுக்கு இருந்த மும்பையில் அவருக்கு நிறைய பிரச்சனை வந்துருந்துச்சு. என்னென்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு சொல்ல வேணும்னு எங்கள் அவருக்கு காயங்கள் வார. அதே போல் அவருக்கு இப்போ தற்பொழுது அவர் ஃபார்மில் இல்லாமல் இருக்கார். அவருடைய பந்துகளுக்கு அதிகமாக ரன்கள் போயிடுது. அது சிக்ஸர் பவுண்டரின்னு சொல்லி நிறைய போல் அடிக்கிறாங்க. இல்லாட்டி ஜொஃப்ரா ஆர்ச்சர்ன்னு சொன்னால் பயம், அவ்வளவு கம்பீரமான ஒரு ஆளாகவும் ஃபாஸ்ட்டாக வேகமாக எரியக்கூடிய ஒரு ஆள். இப்பொழுது என்ன நடந்துக்கே தெரியாது. இப்போ இவங்களோட பெட்டிங்கை பார்த்தோம்னா உண்மையிலேயே சஞ்சு சாம்சனும் அதே போல் பார்த்தோம்னா யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் தான் ஓப்பனிங் வருவாங்க. அதே போல் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா யார் வருவாருன்னா நம்மட சுபம் தூபே வருவார். அதே பிறகு வைபை சூரியவம்சி, யார் ஒரு இளம் வீரர் எடுத்திக்காங்க, 13 வயசுன்னு நினைக்கிறேன், சூரியவம்சி. அவர் இப்போ விளையாடுவார்னு தெரியாது. அதே போல் ஹெட்மயர், அதே போல் துருஜோல், ரியான் பராக். இவங்களோட பெட்டிங் ஆர்டர் செம்ம. அதே போல் பார்த்தா நிதிஷ் ராணாவும் செம்மையாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். இப்போ வனிந்து ஹசரங்க, அதே போல் வனிந்து ஹசரங்க எப்படியும் ஆல்ரவுண்டர் பிளேயர். அவரை 5வது இல்லாட்டி 6வது போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களோட டீம் பிக்கப் பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டீமுக்குள்ளே வருவாங்கன்னு சொன்னால் முக்கியமாக என்ன மனசுக்கு என்ன தோணுதுன்னா வரமாட்டாங்க. ஏனெண்டா இவங்களுக்கு போலிங்கில் நிறைய பிரச்சனை இருக்கு. அதே போல் பெட்டிங்கில் ஜோஸ் பட்லரை விட்டுட்டாங்க. எப்படியும் நிதானமாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஜோஸ் பட்லர். விராட் கோலி மாதிரி நிதானமான பிளேயர்கள் ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்கன்னா அதில் ஒரு ஆள் தான் இந்த ஜோஸ் பட்லர். அவரை விட்டுட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அவங்களோட ஒருவேளை நான் நினைக்கிறேன் சஞ்சு சாம்சனும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் வர்றதுக்காக ஓப்பனிங்கு அவங்களுக்கு சரியாக வரும்னு நினச்சி அவரை விட்டார்னு தெரியாது. இவங்க டீம் பிக்கப் பார்க்கக்குள்ள எனக்கு என்ன தோணுதுண்டா இந்த வருடம் இவங்க 4 டீமுக்குள்ளே வருவாங்களாண்டா என்ன மனசு இல்லை என்று சொல்லுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லுங்கள் மக்களே. நம்மளோட வீடியோ உங்களுக்கு டெய்லி வரணுமாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷனில் விழும்.
அதே போல் பார்த்தோம்னா உங்களுக்கு கிரிக்கெட் சம்மந்தமான என்ன கேள்வி இருந்தாலும் நமக்கு கேளுங்க, நம்ம அதுக்குரிய வீடியோவை செஞ்சு போட்டுருவோமே. சரியா மக்களே, உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். இப்போ தான் நான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் கொஞ்சம் முயற்சி வீடியோ போடணும்னு இருக்கும். அதான் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. நம்ம அடுத்த என்ன கிரிக்கெட்டில் அடுத்து என்ன இதை பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆர்சிபியை பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஆர்சிபியை பார்ப்போம். அடுத்து தொடர்ச்சி உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கும். ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணால் மேட்ச் ரிவ்யூ வரும். அதனால வீடியோ நீங்கள் பார்க்குறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டை தாங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா, நன்றி மக்களே, பாய் பாய்.